கலாட்டா பிங்க் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இப்போ சம்மர் டைம், ரொம்ப வெயிலாக இருக்குது. ஒரு நாள் வெயிலில் போயிட்டு வந்தால் கூட நம்மளுடைய சருமம் கருத்து போயிடுது. அதுவும் நெத்தி பகுதியில் கருப்பு வந்ததுன்னா அது போகவே மாட்டேன்றது. ரொம்ப நாள் அப்படியே இருக்குது. ஃபேஸ்லேயும் இந்த சீக்ஸ் ஏரியாலெல்லாம் சில பேருக்கு ரொம்ப கருமை அதிகமாகிடுது. அதனால அவங்களுக்கு ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸாகவே இருக்குது. கையெல்லாம் ரொம்ப கருத்து போயிடுது. காலில் ஸ்லிப்பர் போட்ட இடம் மட்டும் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும், மற்ற இடங்கள்லாம் கருத்து போயிடுது. ஸோ இப்படிலாம் இருக்கிறதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது, எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. உங்கள் கிச்சனில் இருக்கக்கூடிய நார்மல் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், நேச்சுரலாக நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது, இதெல்லாமே எடுத்து ஒரு நல்ல ஃபேஸ் பேக்கை இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ ஒரு பெஸ்ட்டான ஃபேஸ் பேக் இந்த டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னன்றது இப்போ பாருங்கள். தி லெஜெண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஏப்ரல் 3 முதல். உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். Presta Premium Women's Wear. Let your body love it. இந்த டேன் ரிமூவல் ஃபேஸ் பேக்கில் முதல் படியாக நான் யூஸ் பண்ணுறது என்னென்னா கிராம் ஃப்ளார் இல்லைன்னா கடலை மாவுன்னு சொல்கிறது. ஸோ இந்த கடலை மாவு அவ்வளோ நல்லது டேன் ரிமூவலுக்கு. இது மேலாக இருந்த இறந்த செல்களை எடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் மெலனின் அப்படின்ற அந்த நிறமியை குறைக்கக்கூடியது. ஸோ மெலனின் மேலே வரதுனால தான் நம்ம ஸ்கின் கருத்து போயிடுது. ரொம்ப வெயிலில் போனாலோ இல்லைன்னா ரொம்ப காற்று, ரொம்ப பொல்யூஷனில் நம்ம இருந்தாலே இந்த நிறமி மேலே நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ண வரும். அதோடைய கலர் ப்ரௌனாக இருக்கிறதுனால தான் நமக்கு அது பிடிக்க மாட்டேன்றது. அதனால தான் நம்ம கலரை பெட்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் திட்டாக சில இடத்துல மட்டும் கருப்பாக, சில இடத்துல சாதாரணமாக அந்த மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் இந்த கடலை மாவு ரொம்ப நல்லது. அடுத்ததாக நான் யூஸ் பண்ணுறது அரிசி மாவு. அரிசி மாவும் அதே மாதிரி தான் நமக்கு ஏற்பட்டிருக்கிற பிக்மெண்டேஷனை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. இது ரெண்டுமே வீட்டில் எப்போவுமே இருக்கும். ஸோ இது ரெண்டும் தான் நம்ம பேஸாக எடுத்துக்கிறோம். கடலை மாவு ஒரு 2-3 டீஸ்பூன், அரிசி மாவு 1 டீஸ்பூன் இல்லை 1.5 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறது ஒரு பர்சனுக்கு ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது ரெண்டும் யூஸ் பண்ணியாச்சு. மூணாவதாக நான் எடுத்து யூஸ் பண்ணுறது என்னென்னா மில்க் பவுடர். இது ப்ரோட்டீன் இதில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மில்க் பவுடரை யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னுக்கு வேணுங்கிற சாஃப்ட்னஸும் கிடைக்கும். யூஸ்வலாக கடலை மாவு இல்லைன்னா அரிசி மாவு யூஸ் பண்ணும்போது ரஃப் ஆகிடுமா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஒன்றுமே ஆகாது. கூடவே இந்த மில்க் பவுடரை சேர்க்கும்பொழுது இன்னும் நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த 3 இதுவும் முதல்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக இதில் யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா தேன். தேன் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர். அது முடியில் பட்டால் கலர் மாறிடுமான்ற பயம் இருக்கவே இருக்க வேண்டாம். நீங்கள் நார்மலாகவே யூஸ் பண்ணலாம். ஸோ தேன் நல்ல தூய்மையான தேன் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 5 to 8 ட்ராப்ஸ் அளவு தேன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நான் சேர்த்துக்க போகிற இன்னும் ஒரு இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் கஸ்தூரி மஞ்சள். கலர் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே கஸ்தூரி மஞ்சள் அதில் இருக்கும். அது ரொம்ப நல்லது. அது ஸ்கின்ல ஏற்படக்கூடிய கருமை அண்ட் வீக்கங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. இதை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அதிகப்படியான ரோமங்களும் உதிர்ந்து போயிடும். அதனால் ஒரு ஃபேஸ் பேக்கில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்க்கும்போது கஸ்தூரி மஞ்சள் கண்டிப்பாக அதில் இருக்கும். இது கொஞ்சம் வெள்ளை கலரில் இருக்கிற மஞ்சளாக இருக்கிறதுனால ஸ்கின் எல்லாம் ரொம்ப மஞ்சள் ஆகாது, ட்ரெஸ் எல்லாம் மஞ்சள் ஆகாமல் இருக்கும். அதனால் அதை நம்ம சேர்த்துருக்கோம். ஓகே, அது கூட நான் ஆட் பண்ண போகிறது கொஞ்சம் தயிர். தயிர் ரொம்ப நல்லது. இது லாக்டிக் ஆசிட் அதில் இருக்கிறதுனால இது ரொம்ப நல்ல ஒரு கூல் ஃபீலிங் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இந்த கர்ட் இல்லைன்னா யோகட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது கூலிங்காக இருக்கணும் சம்மரில். அதுக்கு வேணுன்றது கியூக்கம்பருடைய ஜூஸ். ஸோ வெள்ளரிக்காய் துருவி அதுலேருந்து கொஞ்சம் அப்படியே புழிஞ்சு எடுத்திங்கன்னா ஜூஸ் கிடச்சிரும். ஸோ அது ஒரு 2 டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ அடுத்ததாக நான் கடைசியாக யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஆலோவேரா ஜெல். ஸோ ஜஸ்ட் கொஞ்சமாக நான் ஆலோவேரா ஜெல்லை ஆட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே போட்டாச்சு. கடலை மாவு, அப்புறம்
பச்சை அரிசி மாவு, தேன் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம், கஸ்தூரி மஞ்சள், மில்க் பவுடர் நடுவில் ஆட் பண்ணியிருந்தோம், கொஞ்சம் தயிர், கொஞ்சம் கியூக்கம்பர் ஜூஸ், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஃபேஸ் பேக்கை நம்ம தயாரிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா வேணும்னா கியூக்கம்பர் வாட்டர், இன்னும் கொஞ்சம் கியூக்கம்பர் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தயிர், கொஞ்சம் தேன், ஜஸ்ட் ஒரு 2-3 சொட்டுகள் தேன், ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட் கிடைக்கும். இதில் எல்லாமே டேனை ரிமூவ் பண்ணக்கூடியது, அதனால இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். வெயிலில் போயிட்டு வந்தவங்களும் யூஸ் பண்ணலாம், வெயிலில் போகிறதுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணலாம். இப்போ இன்றைக்கி நான் ஆஃப்டர்நூன் வெயிலில் போக போகிறேன் அப்படின்னும் போது காலையிலேயே இதை யூஸ் பண்ணிவிட்டு போனால் கருமை அவ்வளோவா ஆகாது, அதனால் அது ஒரு ப்ரொடெக்ஷனாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் இதை வந்து நம்ம வெயிலில் போயிட்டு வந்திருக்கோம், கருத்து போயிருக்கு, கழுத்து, முகம், கை, கால் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஈக்குவலான அளவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அதே நீங்கள் செய்யலாம். ஸோ இப்போ ஒருத்தருக்கு நம்ம அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி நமக்கு மாடலாக இருக்கிறவங்க தமிழ் பிரியா வந்து வெயிலில் போயிருக்காங்க. போன வாரம் எல்லாம் நிறைய வெயிலில் இருந்தேன், அதனால் ஃபேஸ் ரொம்ப டேன் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நெத்தியில் பார்க்கும்போது நமக்கு தெரியுது ரொம்ப டேன் ஆகிருக்கு. சில பேருக்கு வாய்க்கிட்ட கொஞ்சம் டேன் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பேக்கை யூஸ் பண்ணும்போது சீக்கிரமே அது குணமாகும். அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இது செஞ்சதுக்கப்புறம் எப்படி மாறுதுன்றதையும் பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது, எல்லாருக்குமே சூட்டபிளான ஒரு பேக் இது. இதுக்கு ஒரு ப்ரஷ்ஷால் அப்ளை பண்ணிடலாம். இப்போ இவங்களுக்கு பார்க்கும்போது இந்த நெத்தியில் தான் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால அங்கே தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் அப்படியே கைகளால் கூட யூஸ் பண்ணலாம், ப்ரஷ் இல்லாதவங்க. இதில் எல்லாமே ஊட்டச்சத்து அளிக்கக்கூடியதாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கருமையை குறைக்கக்கூடியதாக இருக்குது, அதனால தான் இது ரொம்ப நல்ல ஒரு பேக்கு. ஈவன் நோஸ் மேலே இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் கூட வந்துடும். வாரத்தில் 2 டைமாவது செய்யலாம், அதுவும் இந்த வெயில் காலம் முடிகிற வரையில் செய்யலாம். சில பேருக்கு கஸ்தூரி மஞ்சள் கூட அலர்ஜியாக இருக்கலாம், அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். மஞ்சள் கொஞ்சம் ஸ்ட்ராங், கஸ்தூரி மஞ்சள் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் சில பேருக்கு அது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதை மட்டும் விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் இன்னொரு கோட் நம்ம யூஸ் பண்ணலாம். போட போட நல்லா டைட் ஆகிட்டே வரும். ஸோ ஒரு ஆன்டி ஏஜிங் பேக்காகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ஏற்பட்டிருக்கிற கருமையும் குறையும். 2 பீஸ் ஆஃப் காட்டன் எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம கியூக்கம்பர் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் இந்த காட்டன் பீசஸை டேப் பண்ணிவிட்டு கண்ணுக்கு மேலே வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ நீங்கள் செய்யலாம். ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும், ஸ்கின்னும் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். இதை வந்து பெரிய அளவில் மிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த டைம் ஃபுல் பாடிக்கும் யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு கழுத்தெல்லாம் கருப்பாக இருக்கும், முதுகு கருப்பாக இருக்கும் வெயிலில் போனதுனால, கைகள். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபுல் பாடிக்கு செய்யும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக தானே சரியாகும். ஸோ அதுக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ செகண்ட் கோட் போட்டுட்ருக்கேன். எப்போவுமே ஃபர்ஸ்ட் கோட் வந்து கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும், அவ்வளோவா ஸ்டிக்கியாக இருக்காது. செகண்ட் கோட் போடும்போது நல்லா டைட்டாகிடும் ஸ்கின். அது மட்டும் இல்லை, பிரைட்னஸ்க்கும் இந்த செகண்ட் கோட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு கழுத்து மட்டும் அப்படியே பிளாக்காக இருக்கும் சம்மரில். ஸோ அவங்களுக்கு கழுத்து முன் பக்கம் பின் பக்கம் ரெண்டுமே, அதே மாதிரி நோஸில் கூட சில பேருக்கு பிக்மெண்ட் ஆகும். ஸோ அதனால் அந்த நோஸையும் நல்லா கவனிக்கலாம். வாயை சுற்றி செகண்ட் கோட் போட்டாச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ சம்மர் டைமில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக காட்டன் ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணுறது நல்லது. இந்த டைமில் நைலான் இல்லைன்னா அந்த மாதிரியான பாலியஸ்டர் இந்த மாதிரியான துணிகள் யூஸ் பண்ணாமல், அதே மாதிரி இன்னர் வேர் கூட டோட்டலி எல்லாமே காட்டனாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா கொஞ்சம் நைலான் இல்லை பாலியஸ்டர் போட்டால் கட்டிகளே வரும் உடம்புல.
ஏன்னா பாடி ஹீட் ரொம்ப அதிகமாகிடும். அதனால் பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாமோ எல்லாம் செய்யலாம். அதே மாதிரி வாஷ் பண்ணுறது, உடம்புக்கு நல்லா வாஷ் பண்ணுறது, ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் கண்டிப்பாக வாஷ் பண்ணுங்கள். எவ்ரி செகண்ட் டே தலைக்கு வாஷ் பண்ணலாம். தலை முடியும் வாஷ் பண்ணும்போது தான் ஃபுல் பாடியோட ஹீட்டும் தனியும். அதனால் வாரத்தில் ஒரு நாள் கொஞ்சம் எண்ணெய் வச்சு கூட வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது தான் பாடி ஹீட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். அட் த சேம் டைம் உள்ளே சாப்பிட்றதுக்கு எல்லாமே வந்து நல்லா நரிஷிங்கான ஃப்ளூயிட்ஸ் லைக் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ், இல்லைன்னா கிர்னி பழம் அதோட ஜூஸை நீங்கள் குடிக்கலாம். இல்லைன்னா அதை ஃப்ரூட்டாகவே சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இளநீர், மோர் எல்லாமே வந்து ஹைட்ரேட்டிங் ஃப்ளூயிட்ஸாக நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்டே இருங்க. கூடவே வெளியிலையும் இந்த மாதிரியான பேக்கெல்லாம் போடும்பொழுது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்டர்னல், எக்ஸ்டர்னல் 2 ஹைட்ரேஷனும் நமக்கு தேவை. அது மாதிரி பேக்கும் நமக்கு கண்டிப்பாக தேவை. சில பேர் நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் ஃபேஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து பெருமையாக சொல்கிற ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிற வெயில் அந்த மாதிரி. வெயிலில் போகும்போதும் நான் ஒன்றுமே போடாமல் போவேன்னு சொன்னால் அது வந்து புத்திசாலித்தனமாக இருக்காது. கண்டிப்பாக ஒரு சன்ஸ்க்ரீன் போடணும். அட் த சேம் டைம் வெயிலில் போயிட்டு வந்த அப்புறம் இந்த மாதிரி ஹெர்பல் ரெமெடிஸ் நம்ம ரெசார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதிலெல்லாம் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது, ரொம்ப மைல்டாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு எடுத்து பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃபுல்லாக வெட் பண்ணிக்கிறேன் பேக்கை. நல்லா டைட்டாக இருக்குது பேக். கொஞ்சம் கொஞ்சமாக துடைச்சிட்டு பார்க்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. லைட்டாக சன்ஸ்க்ரீன் போட்டிருக்கோம். ஸ்கின் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஸோ இங்கேருந்து அந்த கருமையெல்லாம் குறைஞ்சிருக்கு. ஃபேஸில் ஏற்பட்டிருந்த டேன் கூட போயிருக்கு. ஸோ இதே மாதிரி டேன் ஆனவங்க எல்லாருமே ட்ரை பண்ணலாம். எப்படி இருக்குன்றதுக்கு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தி லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஏப்ரல் 3 முதல். உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். Presta Premium Women's Wear. Let your body love it.